வணக்கம். நான் உங்கள் தோழி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்குரிய மேக்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ மேக்ஸில் தனி வட்டி டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த தனி வட்டியில் நேற்று ஒரு 10 சம் பார்த்துட்டோம். இன்றைக்கி அடுத்த மாடல். ஸோ ஏன்னா மொத்தமே சொல்லியிருக்கேன், தனி வட்டியில் 4 மாடல் இருக்குது. அந்த தனி வட்டியில் நேற்று ஒரு மாடல் பார்த்தாச்சு. அடுத்து 2வது மாடல். இந்த 2வது மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல் தான். ஈஸியாக வந்துட்டு மார்க்கு ஸ்கோர் பண்ணக்கூடியது. அடிக்கடி இந்த மாடல்லேருந்து நிறையா சம் வந்துட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இது என்ன மாடல் அப்படின்னா, மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய இந்த மாடல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்மில். ஸோ அதுலேருந்து ஒரு 10 சம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சொல்கிற கான்செப்டை மட்டும் கிளியராக வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தொகையானது 10 வருடங்களில் இரட்டிப்பு ஆகிறது. ஒரு தொகையானது 10 வருடங்களில் இரட்டிப்பு ஆகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க. ஸோ இந்த மாதிரி சம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னா, அசல் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அதே போல் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னா வந்துட்டு மொத்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றதையும் நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதையும் நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. இது 3 விஷயம் இல்லாமலே ஒரு சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த மடங்கு வச்சுட்டு கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடங்கு அப்படி வச்சு கேட்டாலே நமக்கு ஒரு ஃபார்முலா வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபார்முலா அப்படின்றது ரொம்ப பெரிய ஃபார்முலாலாம் கிடையாது, சின்ன ஃபார்முலா தான். ஸோ அந்த சொல்கிற ஃபார்முலா மட்டும் தெளிவாக வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடங்கு அப்படின்னு சொல்லி கேட்டாலே நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு n இன்ட்டு ஆர். ஸோ அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருஷம், அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஆர் அப்படின்னா வட்டி விகிதம், ஈக்குவல் டு மடங்கு. ஸோ எத்தனை மடங்கு கொடுத்துருந்தாலும் சரி, மடங்கு. ஸோ தெளிவாக சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ஆர் ஈக்குவல் டு மடங்கு, எத்தனை மடங்கு கொடுத்தாலும் அதிலிருந்து 1 மைனஸ் பண்ணணும். ஸோ மடங்கு -1 இன்ட்டு 100. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம வந்து படிப்போம், இந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு ஷார்ட்கட் வச்சு படிச்சிருப்போம். இந்த மாதிரி இரட்டிப்பு 2 இரட்டிப்பு ஆகிறது அப்படின்னா என்ஆர் ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லிட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் தான். ஆனால் சில சமயங்களில் நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். அதனால நீங்கள் எப்போவுமே வந்துட்டு இந்த என்ஆர் ஈக்குவல் டு n இன்ட்டு ஆர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், ஈக்குவல் டு மடங்குலேருந்து 1 மைனஸ் பண்ணுறோம். எவ்வளோ மடங்கு கொடுத்தாலும் அந்த மடங்குல இருந்துட்டு 1 மைனஸ் பண்ணி அதை என்ன செய்யணும், 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க எப்படி கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், இந்த மடங்கு சம்மில் ஈஸியாக வந்துட்டு நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 10 வருடங்கள். ஸோ எண்ணு வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க. அடுத்து இரட்டிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ மடங்கு எத்தனை அப்படின்னா 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வட்டி வீதம் ஆர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எழுதிக்கலாம். என்ஆர் ஈக்குவல் டு மடங்கு -1 இன்ட்டு 100 தான் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே வந்துட்டு n எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 10ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆறு நமக்கு தெரியாது. ஈக்குவல் டு மடங்கு எத்தனை மடங்குன்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இரட்டிப்புனா 2 மடங்கு. ஸோ 2 -1 இன்ட்டு 100. ஸோ அப்போ 10R ஈக்குவல் டு 2லேருந்து 1 போச்சுன்னா 1. ஸோ 1 இன்ட்டு 100 எவ்வளோ அப்படின்னா 100. ஸோ அப்போ 10R ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஆரை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு, ஸோ இந்த 100 டிவைடட் பை 10 கீழே கொண்டு போகிறோம். ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா 10% அப்படின்றது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10%. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான். உங்களுக்கு புரியணும் அப்படின்றக்காக நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், தெளிவாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. இதே போல் நிறையா சம்ஸ். அடுத்த சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2வது சம். ஒரு அசலானது 5 வருடத்தில் 4 மடங்காகிறது எனில் அதன் வட்டி வீதத்தை காண்க. ஸோ இந்த மாதிரி 5 வருஷத்தில் 4 மடங்காக மாறுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலா எழுதிடணும் அப்படின்னா என்ஆர் ஈக்குவல் டு மடங்கு -1 இன்ட்டு 100. இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடணும். எழுதினதுக்கப்புறம் தான் அடுத்து ப்ரொசீட் பண்ணணும். ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க, 5 வருஷம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ 5 6 தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஆர் ஈக்குவல் டு எத்தனை மடங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, 4 மடங்கு. ஸோ மடங்கு 4, அதுலேருந்து என்ன செய்யணும், 1 மைனஸ் பண்ணணும், இன்ட்டு 100. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5R ஈக்குவல் டு
ஸோ 4லேருந்து 1 போச்சுன்னா 3. ஸோ 3 × 100 300. ஸோ அப்போ இந்த 6 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 5 நம்ம இந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ 300 × 100 300 தான் 3 r = 300 divided by 5. ஸோ 4 5 5 6 5 30. ஸோ 60. அப்போ r வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 60% அப்படின்றதான் ஆன்சர். ஸோ தெளிவாக வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டில். அடுத்த சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அசலானது 10 வருடத்தில் 3 மடங்காகும் எனில் வட்டி வீதம் காண்க. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுவும் இதே மணி சம்ஸா 10 வருஷம்னு கொடுத்துருக்குறாங்க. எண்ணு வந்துட்டு கொடுத்துட்டாங்க. 6 தான் நம்மக்கிட்ட என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. மடங்கு எத்தனை மடங்கு 3 மடங்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போது என்ஆர் ஸோ டேரெக்டாகவே போட்டுடலாம். எண்ணு வந்துட்டு 10 கொடுத்துருக்குறாங்க. 6 நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. மடங்கு எத்தனை மடங்கு 3 மடங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 3 - 1 × 100. ஸோ 3 - 1 3லேருந்து 1 போச்சுன்னா 2. ஸோ அப்போ 200. ஸோ 10r = 200. அப்போ r = 200 divided by 10. ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். அப்போ r = எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 20%. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்னது ஆன்சர் r வந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 20%. இதுதான் ஆன்சர். அடுத்த கொஷின், ஒரு அசலானது 10% வட்டி வீதத்தில் ஒரு அசலானது 10% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 6 மடங்காக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்னோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க. என்னோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டு ஆரோட வேல்யூ நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டு என்னோட வேல்யூ வந்துட்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு கேட்டிருக்காங்க. எண்ணு வந்து எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து மடங்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் நமக்கு ஃபார்முலா வந்துட்டு ஒன்று தான். என்ஆர் = மடங்கு -1 × 100. மடங்கு -1 × 100 தான் வந்துட்டு நமக்கு ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 10%. ஸோ என்னோட வேல்யூ நமக்கு தெரியாது. 10% = 6 மடங்குன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 6லேருந்து 1 போச்சு அப்படின்னா எத்தனை அப்படின்னா 5. ஸோ 5 × 100. ஸோ 5 × 100 வந்துட்டு 500. ஸோ அப்போ இந்த 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த n = 5 × 10 எவ்வளவு 50. ஸோ 50 வருஷம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா n = 50. ஸோ 50 வருஷத்தில் என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஒரு அசல் தொகை வந்துட்டு 6 மடங்காக வந்துட்டு மாறு. இதுதான் வந்துட்டு இதுக்குரிய ஆன்சர். அடுத்த கொஷின், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினுங்க. ஸோ பக்கத்தில் தெளிவாக வந்து இன்ட்டு மார்க்கு போட்டு வச்சுக்கோங்க. ஒரு அசலானது 2 வருடத்தில் 9/4 மடங்காகும் ஆகுமெனில் அதன் வட்டி வீதத்தை காண்க. ஏன் நான் வந்துட்டு உங்ககிட்ட என்ஆர் = 100ன்னு போட்டுக்கோங்க, இல்லை என்ஆர் = 200 ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு ஏன் சொல்லலை அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு 9/4 மடங்கு ஃபுல் டேர்மாக கொடுக்காம பின்னமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு செய்ய தெரியாமல் இருக்கக்கூடாது. அதனால தான் நீங்கள் எப்போவுமே வந்துட்டு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா என்ஆர் = மடங்கு -1 × 100 அப்படின்னா ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு அதனால தான் சொன்னேன். ஏன்னா இதே மாதிரி சம்மு டிஎன்பிசியில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இந்த சம்மே நிறைய வாட்டி வந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் அப்படி சொல்லியிருக்கேன். ஸோ தெளிவாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எண்ணு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எண்ணு வந்துட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க. மடங்கு கொடுத்துருக்காங்க. 9/4 மடங்கு கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் r வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதே போல் தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா என்ஆர். ஸோ எண்ணுக்கு பதிலாக 2 6 தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. மடங்கு ஸோ மடங்கு இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ 9/4 அதுலேருந்து என்ன செய்யணும் -1 × 100. அப்போது ஸோ 2r = 9/4 -1 × 100. ஸோ அப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 9/4. ஸோ இங்கே வந்துட்டு என்ன செஞ்சிடும் அப்படின்னா இந்த 4 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 4. ஸோ இப்போ 9 - 4. அப்போ அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா அதாவது 9/4 -1 இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும் அப்படின்னா 9 - 4/4ன்னு வரும். ஸோ அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 5/4ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா 2r = 5/4 × 100. ஸோ அப்போ இந்த 4 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ வரும் அப்படின்னா 25. ஸோ 25 வரும். ஸோ 25 × 5 எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 125 வந்துட்டு வரும். ஸோ 25 × 5 2r = 125 அப்படின்னு சொல்லிட்டு
வரும். இப்போ ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 125 டிவைடட் பை 2. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஸோ 62% வந்துட்டு வரும். இதுதான் வந்துட்டு ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு, தெளிவாக வந்துட்டு பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 62% இதுதான் இதுக்குரிய ஆன்சர். அடுத்த கொஷின், ஒரு அசலானது 20% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 11 மடங்காகும்? ஒரு அசலானது 20% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகள் 11 மடங்காகும் கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஆறு வந்து கொடுத்துட்டு எண்ணு வந்துட்டு எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மடங்கு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் தான் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், எண்ணு வந்துட்டு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ எண்ணு ஆறு வந்துட்டு 20%. ஸோ 20% ஈக்குவல் டு மடங்கு எத்தனை அப்படின்னா 11. ஸோ 11 மைனஸ் 1 இன்ட்டு 100. ஸோ அப்போது 10 மடங்குன்னு வரும். ஸோ அப்போது 20 இன்ட்டு n ஈக்குவல் டு 10 இன்ட்டு 100 தானே. ஸோ 10 இன்ட்டு 100 வந்து பார்த்தோம் அப்படின்னா 1000. ஸோ 10 இன்ட்டு 100 எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1000 சொல்லிட்டு வரும். ஸோ நமக்கு இப்போ எண்ணு தான் வேணும். ஸோ இப்போ எண்ணெய் இந்த பக்கம் வச்சுட்டு அந்த சைடு கொண்டு போகிறோம். ஸோ அந்த சைடு போகும்போது இது 2 வந்து 20 வந்துட்டு என்ன செய்யும், வகுத்தலில் வரும். ஸோ இப்போ 0 0. ஸோ இந்த 2 இது வந்துட்டு 50. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 50 வருஷம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 50 வருஷத்தில் n ஈக்குவல் டு 50. 50 வருஷத்தில் அந்த அமௌண்ட் என்ன செய்யும் அப்படின்னா 11 மடங்காக வந்துட்டு மாறுது. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து இன்னொரு மாடல் வந்துட்டு இதிலே வந்துட்டு இருக்கும். இன்னொரு கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அசலானது இந்த மாதிரி சம்ஸு டிஎன்பிசியில் ரொம்ப ரொம்ப அதிகமாக கேட்கக்கூடியது. தெளிவாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. மடங்குலேயே 2வது டைப்பு. இது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு அசலானது, ஒரு குறிப்பிட்ட அசலானது தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. என்ன வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க 2 ஆண்டுகளில் 4 மடங்கு. ஸோ மடங்கு இவங்களும் கொடுத்துருக்குறாங்க. எனில் எத்தனை ஆண்டுகளில் அது 8 மடங்காக மாறும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு டைம் டேபிள் வந்துட்டு போடணும். என்ன டைம் டேபிள் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆண்டுன்னு போட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம்ஸை பார்த்தோன்னே நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை. பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டில் எப்போவுமே ஃபஸ்ட்டு 1, அதே போல் மடங்குலையும் எப்போவுமே 1ன்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். தெளிவாக பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் ரொம்ப ஈஸியான சம்மு, அதிகமாக கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய சம்முன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம்மை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டு அப்படின்னு ஒரு பாக்ஸும் மடங்கு அப்படின்னு ஒரு பாக்ஸும் போட்டுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 2வது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டுக்கும் 1 போடணும், மடங்குக்கும் 1 போடணும். அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். 2 ஆண்டுகள் கொடுத்துருக்குறாங்களா. ஸோ அப்போ இயர்ஸ் அண்ட் தென் மடங்கில் ஃபஸ்ட்டு 1 1ன்னு போட்டாச்சு. அடுத்து 2 ஆண்டுகள். ஸோ 2 ஆண்டுகளில் எத்தனை மடங்காக மாறுதுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 4 மடங்காக மாறுதுன்னு இவங்க கொடுத்துருக்குறாங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து 3வது வருஷம். ஸோ 3வது வருஷம் இப்போ இந்த மடங்கை நம்ம ஏன்னா இது 1 2 3 இயர்ஸ் வந்துட்டு 1 2 3 1 1 தான் நம்ம கூட்டிக்கிட்டே போவோம். ஸோ இது நமக்கு பிரச்சனை ஆகாது. ஆனால் இந்த மடங்கை நம்ம எப்படி போடணும் அப்படின்னா 4ஓட இன்னொரு 4 ஆட் பண்ணணும். ஸோ இந்த 2க்கு நேரம் என்ன நம்பர் வருதோ அதோடைய வாய்ப்பாடு தான் கீழே வரதுலேயும் வந்துட்டு வரும். தெளிவாக வந்துட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம்மா பார்த்த உடனே நம்ம என்ன செஞ்சிடணும், ஆண்டு அப்படின்னு ஒரு டேபிள், மடங்கு அப்படின்னு ஒரு டேபிளை நம்ம போட்டுருணும். எப்போவுமே ஃபஸ்ட்டு 1 1ன்னு போட்டுக்கணும். அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2 வருஷத்தில் 4 மடங்காக மாறும். ஓகேவா. அடுத்து 3வது வருஷம் தான் போடணும். 3வது வருஷத்தில் போடும்போது இங்கே என்ன வரும் அப்படின்னா இந்த 2 வருஷத்துக்கு நேரம் நம்ம என்ன நம்பர் போடுறோமோ அதோட அதே நம்பரை திரும்ப ஆட் பண்ணி அடுத்த டைமுக்கு போடணும். ஸோ 4 × 4 எவ்வளவு 8. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க, எத்தனை ஆண்டுகளில் அது 8 மடங்காக மாறும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் மடங்குக்குரிய வருஷம். இப்போது 8 அப்படின்றது எத்தனை வருஷத்தில் மாறுது, 3 வருஷத்தில் அது 8 மடங்குன்னு மாறிடுது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 இயர்ஸ். ஸோ 3 இயர்ஸ் இதில் என்ன செய்கிறோம், அந்த அமௌண்ட் வந்துட்டு 8 மடங்காக மாறிடும். இதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸோ அடுத்த சம் பார்ப்போம், அப்போ வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 4 மடங்காகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்காகும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் 4 மடங்குல. ஸோ இது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. 4 மடங்கு கிடையாது, 16 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கோங்க. எத்தனை மடங்கு அப்படின்னா 16 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தாலே நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஆண்டு அப்படின்னு ஒரு டேபிள்,
அடுத்து மடங்கு அப்படின்ற ஒரு பாக்ஸ், 2 பாக்ஸ் போட்டுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேயும் 1ன்னு போட்டுக்கணும், இங்கேயும் 1ன்னு போட்டுக்கணும். அடுத்து இங்கே என்ன செய்யணும், 2 தான் போடணும். 2ல் இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, 2 ஆண்டுகளில் எத்தனை மடங்காக மாறுதுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 மடங்காக மாறுதுன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்து 3 போடணும். ஸோ 3 போடும்போது நம்ம என்ன செய்யணும், இந்த 2க்கு நேரம் என்ன வந்திருக்கோ அதே நம்பரை திரும்ப ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 4ஓட 4 ஆட் பண்ணோன்னா 8. அடுத்த டேபிளில் 3 வருஷம். ஸோ 3ன்னு போடும்போது இங்கே என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 மடங்குன்னு பார்த்தோம். அடுத்து 4ன்னு போடும்போது இந்த 8ஓட அகைன் அந்த 4. ஏன்னா எப்போவுமே வந்துட்டு அந்த நம்ம 2க்கு நேரம் என்ன போடுறோமோ அதோட மடங்கு தான் நம்ம என்ன செய்யணும், திரும்ப திரும்ப ஆட் பண்ணணும். ஸோ 8ஓட திரும்ப 8 ஆட் பண்ணக்கூடாது. 8ஓட இந்த 2க்கு நேரம் 4 இருக்கிறதுனால இந்த 4 தான் திரும்ப ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 8ஓட 4 ஆட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா 12. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்துட்டு 5வது வருஷத்தில், ஸோ 5வது வருஷத்தில் 12ஓட 4 ஆட் பண்ணோன்னா எவ்வளவு, 16. ஸோ அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே 16, 4 இல்லை, இங்கே 16. அப்போ எத்தனை ஆண்டுகளில் 16 மடங்காகுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எத்தனை வருஷத்தில் 16 மடங்காகுது அப்படின்னா 5 வருஷத்தில் அந்த அமௌண்ட் வந்துட்டு 16 மடங்காக மாறுது. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை வருஷத்தில் 16 மடங்கு மாறும் அப்படின்னா 5 வருஷத்தில் அது 16 மடங்காக மாறிடும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து தெளிவாக வந்துட்டு வந்துடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 4 மடங்காகும் எனில் 12 ஆண்டுகளில் எத்தனை மடங்காக மாறும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பெரிய சம் தான். தெளிவாக வந்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி பார்த்த உடனே நம்ம என்ன செஞ்சணும், ஆண்டு அப்படின்ற ஒரு பாக்ஸு, அதே போல் என்ன செய்யணும், மடங்கு அப்படின்ற ஒரு பாக்ஸை நம்ம போட்டுறணும். ஃபஸ்ட்டு இங்கேயும் 1, இங்கேயும் 1. அடுத்து இவங்க எத்தனை வருஷம் கொடுத்துருக்குறாங்க, 2 வருஷம். மேக்ஸிமம் 2 வருஷம் தான் கொடுப்பாங்க. 2 வருஷம் கொடுத்தா எத்தனை மடங்காக மாறுது, 4 மடங்காக மாறுது. அடுத்து 3 வருஷத்தில் எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னா ஒரு நாள் இருந்தாங்க 8. அடுத்து 4 வருஷத்தில் முன்னாங்க 12. ஏன்னா 4ஓட வாய்ப்பாடு தான் வரும். அதே போல் 5க்கு நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை, 16. 6க்கு நேரம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 20. இதே போல் நம்ம எத்தனை வருஷம் வரைக்கும் போடணும் அப்படின்னா 12 வருஷம் வரைக்கும் போடணும். ஸோ அப்போ 12 வருஷத்துக்கு நம்ம போடும்போது அது எத்தனை மடங்காக மாறி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு 40 மடங்காக வந்துட்டு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வந்துட்டு மாறி இருக்கும். 40 மாறி இருக்காது, 44 மடங்காக என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா வந்துட்டு மாறி இருக்கு. இந்த மாதிரி நம்ம 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், 12 மடங்கு வரைக்கும் 12 வருஷம் வரைக்கும் நம்ம போடணும். 12 வருஷம் வரைக்கும் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து எத்தனை மடங்காக வரும் அப்படின்னா 44 மடங்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வரும். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ அப்போ 12 வருஷத்தில் அந்த அமௌண்ட் வந்துட்டு எத்தனை மடங்காக மாறி இருக்கும் அப்படின்னா 44 மடங்காக வந்துட்டு மாறி இருக்கும். அடுத்து சம்மு, ஒரு அசலானது 3 வருடத்தில் 7/6 மடங்காக ஆகுமெனில் அதன் வட்டி வீதம் எவ்வளவு? ஸோ ஒரு அசலானது 3 வருஷத்தில் 7/6 மடங்கு. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 6 நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, மடங்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலே நம்ம என்ன செய்யணும், n×6. n வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3. 6 தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. மடங்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 7/6 - 1 × 100. ஸோ அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3r = ஏன்னா இங்கே என்னது 7/6. ஸோ அப்போ 7 - 6/6 × 100 வரும். ஸோ 7லேருந்து 6 போச்சு அப்படின்னா 1. ஸோ இந்த சைடு லெஃப்ட் சைடு என்ன வரும் அப்படின்னா 1/6 × 100 இங்கிட்டு வந்துட்டு 3r அப்படின்னு சொல்லிட்டு வரும். நமக்கு இப்போ ஆரோட வேல்யூ தான் வேணும். ஸோ அப்போ இந்த 3யை நம்ம இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 100 / 6 × 3 = r அப்படின்னு. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 5/9. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சராக வந்துட்டு வரும். நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்கள். ஸோ கடைசியில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 50/9 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் 5/9 அப்படின்றது பர்சன்டேஜ் ஆன்சராக வந்துட்டு வரும். அடுத்து கடைசி கொஷின், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கிட்டத்தட்ட வந்துட்டு அதிக முறை கேட்ட ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஷின் அப்படின்னா வந்துட்டு இந்த கொஷினை வந்துட்டு மாற்றி மாற்றி கேட்குறாங்க. ஸோ தெளிவாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காக மாறும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் மடங்கு சம்மு தான். அப்போ NR = மடங்கு -1 × 100 மடங்கு
1 × 100 சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்ணு கொடுத்துருக்குறாங்களா, எண்ணு தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆர் வந்துட்டு 8% சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மடங்கு பார்த்தோம் அப்படின்னா 3, 3லேருந்து 1 போச்சுன்னா எவ்வளவு 2. ஸோ 2 × 100. அப்போது இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ எண்ணை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 8 இங்கிட்டு பெருக்கல்ல இருக்குது. அப்போ இந்த பக்கம் வரும்போது அது டிவைடரில் வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா கீழே வந்துட்டு வந்துடும் சரிங்களா. ஸோ டிவைடரில் கீழே வந்துடும். அப்போது இதை எதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2, இங்கே வந்துட்டு 4. ஸோ 1 நாங்க 4, 25 நாங்க 100. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 25 years. இதே வந்துட்டு எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இப்படி வந்துட்டு வருஷம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொரு சமயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதே சம்மை மாற்றி மாற்றி 2 சம்ம தான் கேட்டுக்கிறாங்க. அதுவும் இதே ரேஷியோ வச்சு தான் கேட்குறாங்க. சப்போஸ் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா டேரெக்டாக எண்ணு வந்துட்டு 25 வருஷம், ஆறு வந்துட்டு எத்தனை % அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே போல் மடங்கு வந்துட்டு 3 மடங்கு தான் கொடுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்துட்டு என்ன செய்யும் 8% அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி என்னோட வேல்யூ ஆரோட வேல்யூ மாற்றி தான் நம்மக்கிட்ட என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த கொஷினை டிஎன்பிஎஸ்சியில் அதிக முறை வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ தெளிவாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்குரிய 10 சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஏதாவது ஒரு சம் புரியலை அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் திரும்ப வந்துட்டு அந்த சம்ஸை வந்து நான் நடத்துகிறேன். ஏன்னா இந்த மடங்கு சம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சியில் 2-3 கொஷின் கூட இந்த மடங்கு வச்சுவே வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு, ஆனால் வந்துட்டு ரொம்ப நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய சம்மு. ஸோ அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு மறக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.